எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய அக்டோபர் மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை பூரம் நட்சத்திரம் 3வது பாதத்தில் சிம்ம ராசியில் மிதுன லக்னத்தில் சுக்கிர திசையில் சனியுடைய புத்தியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய அக்டோபர் மாதம் ரிஷபராசி நண்பர்களுக்கு சாதகமாக அல்லது பாதகமாக? ரிஷப ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய பார்வை 12ஆம் தேதியிலிருந்து ரிஷப ராசி மேலே படப்போகுது. இது மிகப்பெரிய ஒரு பிராத்தம், மிகப்பெரிய ஒரு நல்லது. எப்படின்னா, சுக்கிர பகவானுடைய பார்வை நம்ம மேலே பட்டுடுச்சுன்னா நம்ம பஞ்சம் தீர்ந்து போயிடுமா? அப்படி இல்லைங்க. நம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஜென்ம குரு நம்ம ராசி மேலே குரு போய்கிட்டு இருக்கார். அந்த குரு பகவான் நம்ம ராசியில் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு வக்ரம் அடைஞ்சு நம்ம ராசிக்கு பாதகாதிபதி குரு வக்ரம் அடைஞ்சு நம்ம ராசியாதிபதியோடைய பார்வை குரு மேலேயும், குரு பார்வை நம்ம ராசியாதிபதி மேலே. அது எப்படி சொல்லுவாங்கன்னா, தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை அசுர குருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் மேலே படும். ரெண்டு பேருமே பார்வை பரிவர்த்தனை. இதனால் நிறைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். ஊர் உலகத்துக்கு நாங்கள் கணவன் மனைவியாக இருக்கிறேனுங்க, 4 செவத்துக்குள்ளார நீ யாரோ நான் யாரோ இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, மன வாழ்க்கையில் போதுன்ற அளவுக்கு சங்கடங்கள் இருக்குதுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு உண்மையிலேயே அற்புதமான தருணமாக இந்த தருணம் இருக்கும். நிறைய நண்பர்களுக்கு இந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் இந்த அக்டோபர் மாதத்தில் விலக போகுது. அக்டோபர் 12 தேதிக்கு மேற்கொண்டு நிரந்தரமாக பிரிஞ்சு போன ரிஷபராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மறுமணத்துக்கு உண்டான ஒரு முயற்சிகள் இந்த தருணத்தில் எடுத்துக்கிடலாம். ஏன்னா திருமண ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ரிஷபராசிக்கு 2வது பாவகத்தில் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய சாரம் வாங்கியிருப்பார். குரு பகவான் ரிஷபராசிக்கு 7வது பாவகத்தை பார்க்குறாரு. 7வது பாவகத்தை பார்க்கவும் செய்கிறாரு குரு. 7வது பாவகத்துக்கு அதிபதியுடைய சாரத்திலையும் இருக்கிறாரு குரு. 7வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாவுக்கு குரு நட்சத்திரமும் கொடுத்துருக்காரு. இது எல்லாமே நமக்கு சாதகமான தருணம், திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்துக்கிறதுக்கு. சரி, அதுபோக 2வது பாவகத்தில் நமக்கு செவ்வாய் இருக்கிறார். நிறைய ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு வீடு வாசல் வாங்கலாமே, மண்ணு மனம் வாங்கலாமேன்ற ஒரு யோசனைகள் இந்த மாதத்தில் ஏற்படுத்தும். 12ஆம் தேதிக்கு மேலே என்னதான் நம்ம மனக்கோட்டை கட்டினாலும் நம்மளுடைய ஜாதகத்தில் அதுக்கான பிராத்தம் இருந்தால் தான் நம்ம செஞ்சுக்கிட முடியும், இல்லையா? பட்டம் பார்த்து பயிர் செய்யுன்னு சொல்லுவாங்க. 3 மாதம் 6 மாதம் வளரக்கூடிய பயிருக்கே நம்ம பட்டம் பார்க்குறோம். இந்த நாளில் இது விதைச்சாதான் இது விளையும், விளைஞ்சது வீடு வந்து சேரும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு தருணத்திலையும் இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு மாதிரியான மாற்றங்கள், வளர்ச்சியை கொடுக்கும். அது எப்படி என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம வாழ்ந்தாதான் நம்மளுடைய வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும். அப்போது ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ராசிக்கு 2வது பாவகத்தில் செவ்வாய் இருக்கிற வரைக்கும் யோகமான ஒரு தருணம். அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிநாதர் ராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 2ல் தான் இருக்கிறாரு. இது நல்ல நேரம். 20 தேதிக்கு மேற்கொண்டு 31ஆம் தேதி வரை திருமணஸ்தானாதிபதி நீட்சம் அடைஞ்சிருவார். அது நமக்கு சாதகமான தருணம் கிடையாது. 20 தேதிக்கு மேற்கொண்டு ரிஷபராசியில் பிறந்த கணவன் மனைவிக்குள்ளார ஜாக்கிரதையாக இருக்கணும், காதலர்களுக்கு இடையிலேயே ஜாக்கிரதையாக இருக்கணும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் அந்த தருணத்தில் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிடணும். கொஞ்சம் யோசனை பண்ணக்கூடிய தருணமாக அக்டோபர் மாதம் 20லிருந்து அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 11 நாள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அப்போ அதுக்கு முன்னாடியே நமக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பிரபஞ்சம் வளர்ச்சி கொடுத்துரும். அது மன வாழ்க்கையிலையாக இருக்கட்டும், மனம் வாங்குறதுலையாக இருக்கட்டும். அதுபோக அக்டோபர் 10ஆம் தேதி என்னன்னா, இந்த ரிஷபராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி ரிஷபராசிக்கு 6வது பாவகத்துக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி 6வது பாவகத்துக்கு வராரு.
அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி புதன் சுக்கிரனுடைய வீட்டுக்கு வரார். அப்போது 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் புத்திர வளர்ச்சிக்கு நேரம் நல்லா இருக்குங்க. 10ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை இந்த புத்திர வளர்ச்சிகளுக்காக மருத்துவம், நான் ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறேனுங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறேனுங்க அப்படின்னா அந்த புத்திர செல்வத்துக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள், அதாவது மருத்துவம் இந்த தருணத்தில் கை கொடுக்காது. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, என் மனைவி சிம்மராசியில் பிறந்திருக்காங்க, நான் ரிஷபராசி தானுங்க, இல்லை நான் ரிஷபராசி, என் கணவர் கன்னிராசியில் பிறந்திருக்காங்க, எப்படி இருந்தாலும் ரிஷபராசியில் பிறந்த அந்த தம்பதிகள் யாராவது ஒருத்தர் அப்படி இருந்தால் கூட புத்திர வளர்ச்சிக்காக நீங்கள் மருத்துவம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த தருணம் உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்காது. அக்டோபர் மாதம் கரெக்டாக உங்களுக்கு சொல்கிறேனுங்க, 10ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 21 நாள் உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானாதிபதி 6வது பாவகத்தில் மறைவார். அதுபோக இந்த குரு வக்ரமடைவார். புத்திரஸ்தானாதிபதிக்கு புதனுக்கு புத்திர காரகன் சொல்லக்கூடிய குரு 8வது பாவகத்துக்கு வந்துடுவார். புத்திர காரகன் சொல்லக்கூடிய குருவுக்கு புத்திரஸ்தானாதிபதி 6வது பாவகத்துக்கு வருவார். இதெல்லாம் நிச்சயமாக நல்ல நேரம் கிடையாது. அதன் பிறகு மருத்துவமனை மேலே குறை சொல்கிறதோ, மருத்துவர் மேலே குறை சொல்கிறதோ தயவு செய்து வேண்டாம். நமக்கு இந்த தருணம் புத்திர செல்வம் உருவாகிறதுக்கு உண்டான தருணம் இல்லை. இந்த 21 நாள் அது பார்த்துக்கோங்க. அதன் பிறகு இந்த பூர்வீக சொத்து பிரிக்கிறேனுங்க, பாக பிரிவினை செஞ்சுக்கிறேனுங்க அப்படின்ட்டு இந்த தருணத்தில் 10ஆம் தேதிக்கு மேற்கொண்டு நீங்கள் பேச்சு ஆரம்பிச்சிங்கன்னா ஏன்டா செஞ்சோம், எதுக்குடா செஞ்சோன்ற அளவுக்கு ஆகி போயிடும். அதனால் பூர்வீக சொத்து பாக பிரிவினை செஞ்சுக்கிறதுக்கும் இது நல்ல தருணம் கிடையாது. அதே மாதிரி 20ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 31ஆம் தேதி வரை அண்ணன் தம்பிகளுக்குள்ள கருத்து வேறுபாடு கொடுத்துரும். ஏன்னா சகோதர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் சகோதர ஸ்தானத்தில், சகோதர காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் சகோதர ஸ்தானத்தில் நீச்சமடைவார். என்ன தம்பி நல்லா இருக்கிறியாப்பா அப்படின்னு நம்ம சொந்த தம்பியை போய் நம்ம கேட்போம். ஏன்னா நான் நல்லா இல்லைன்னா நீ என்ன பண்ண போகிறேன்னு அவன் கேட்பான். ஆனால் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாரு. இது தேவையில்லாத ஃப்ரெண்டாவாதம், தேவையில்லாத பிரச்சனைகள் அண்ணன் தம்பிகளுக்குள்ள ப்ராப்ளம் வரும், அக்கா தங்களுக்குள்ள ப்ராப்ளம் வரும். அதனால் அக்டோபர் 20 தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை சகோதர ஸ்தானம், சகோதர காரகன் கூட லாங் லைஃப் நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த 11 நாள் கொஞ்சம் சூதானமாக இருங்க. இது உங்களுக்கு நல்லதும் கூட. அதுபோக அக்டோபர் 12ஆம் தேதிக்கு மேற்கொண்டு இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் நம்ம ராசிக்கு 7வது பாவகத்துக்கு வரார். நான் முதலியே சொன்னேனுங்க, இந்த திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அது உங்களுக்கு ஓகே தானுங்க. 12ஆம் தேதிக்கு மேற்கொண்டு சுக்கிர பகவானுடைய பார்வைப்படுறதுனால ஓகே, நல்லா இருக்கும். அதே மாதிரி அக்டோபர் 17ஆம் தேதி சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவரும் மறைகிறார். இந்த வாகனம் வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த ரிஷபராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வாகனம் வாங்குறதோ, வேலை மாற்றங்கள் பண்ணுறதோ, வெளிநாடு போகிறதோ, இந்த மாதிரி விஷயங்களுக்கு அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 17 தேதி வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அக்டோபர் 17 தேதிக்கு மேற்கொண்டு 31ஆம் தேதி வரை இடமாற்றங்கள் பண்ணுறதோ, வாகனம் வாங்குறதோ, இந்த மாதிரி வேலைகள் வச்சுக்கக்கூடாது. இடமாற்றங்கள் வேலையில் செஞ்சுக்கிட்டிங்கன்னா ஏன்டா வந்தோம், எதுக்குடா வந்தோன்ற அளவுக்கு ஆகி போயிடும். வாகனம் வாங்கினோம்னா 3 மாதம் 6 மாதம் நிற்காது. அதனால் சிந்தித்து செயல்படுங்க. இது உங்களுக்கு நல்லதும் கூட. எந்தெந்த தருணத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாதுன்ற விவரம் சொல்லியிருக்கிறேனுங்க. பார்த்து சூதானமாக நடந்துக்கோங்க. அதுபோக 20ஆம் தேதி செவ்வாய் நமக்கு நீச்சமடைவார். அதாவது விரயஸ்தானாதிபதி நீச்சமடைகிறது ஒரு வகையில் நல்லது. ஆனால் திருமணஸ்தானாதிபதி நீச்சமடைகிறார். இந்த திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நான் சொல்கிறது 1ஆம் தேதியிலிருந்தே உங்களுக்கு 20ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்கும். அதுவும் 10ஆம் தேதியிலிருந்து இந்த சுக்கிரன் 12ஆம் தேதி மாறுறாரு பாருங்க. அந்த 12 தேதியிலிருந்து அந்த 20 தேதி வரை பல நாள் தடைப்பட்டு இருந்த அந்த திருமணம் கூட இந்த தருணத்தில் கை கொடுக்கும். அந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். அதுக்கான நேர காலங்களும் வருது. ஆனால் அந்த 20 தேதிக்கு மேற்கொண்டு 31ஆம் தேதி வரை இந்த செவ்வாய் நீச்ச நிலையில் இருக்கக்கூடிய தருணத்தில் கொஞ்சம் தள்ளி போடுங்க. அதன் பிறகு அக்டோபர் 31க்கு மேலே
நவம்பர் மாதத்தில் வேணும்னா இந்த திருமண பேச்சுவார்த்தைகள் வச்சுக்கோ. மற்றபடி ரிஷபராசி நண்பர்களுக்கு இது சாதகமான ஒரு தருணமாக அமையும். அதில் மாற்று கருத்து கிடையாது. என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ற விவரம் சொல்லியிருக்கிறேனுங்க. பார்த்து சூதானமாக இருங்க. ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.